விஜயை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த தகவலையே ஒரு நேரம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 2024 அக்டோபர் 27 அன்னைக்கு விஜயோடைய விக்கிரவாண்டி மாநாடு நடந்திருக்கு. 2025 செப்டம்பர் 27 விஜயோடைய கரூர் ரோட் ஷோ நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர் 27 கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை விஜய் சந்திச்சிருக்கான். அதுக்கு அடுத்த மாதம் நவம்பர் 27 அன்னைக்கு செங்கோட்டையன் விஜயோட தாவிகா கட்சியில சேர்ந்திருக்காரு. அதுக்கு அடுத்த மாதம் டிசம்பர் 27 ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஒரு மாதம் கழிச்சு ஜனவரி 27 ஜனநாயகன் படத்தோட வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. பிப்ரவரி 27 விஜயோடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டிருக்காங்க. இப்படி கடந்த மாதங்கள்ல 27 அன்னைக்கு விஜய் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சம்பவங்கள் நடந்ததால மார்ச் 27 ஏதோ நடக்க இருக்கு அப்படின்னு இந்த தகவல் மூலமா நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இந்த மார்ச் 26 27 ராம நவமி, பிராமணர்கள் கொண்டாடுற ராம நவமி நடக்க இருக்கு. அதனால இந்த 27 மார்ச் 27 அன்னைக்கு ஒரு சம்பவத்தை நடத்த அவங்க திட்டம் போட்டிருக்கலாம். அது தமிழ்நாட்டில் தான் நடக்கணும்னு இல்லை, இந்திய அளவில் கூட நடக்கலாம். இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்திலேயோ அல்லது இந்தியா முழுக்கவோ நடக்கக்கூடிய சம்பவமாகவும் இருக்கலாம். இல்லைன்னா இது உலக அளவில் கூட ஒரு பெரிய சம்பவமா நடத்தப்படலாம். ஏன்னா இப்போ ஈரானை தாக்கி அமெரிக்கா 3ஆம் உலக யுத்தத்தை ஆரம்பிச்சு விட்டுருக்கு. அதனால வர 27 அன்னைக்கு உலக அளவுல கூட ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் யூத சதிகார கும்பலால் நிகழ்த்தப்படலாம். மார்ச் 27 ராமநவமி 2+7 9 ராமனை குறிக்கிறதுனால அது ராமாயணத்தோட ரிப்பீட் சம்பவமா இருக்கலாம். யூதர்கள் இஸ்ரேல்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்காங்க. உலகம் முழுக்க அந்தந்த இனங்கள்ல மறைஞ்சிருக்காங்க. அதுங்களுடைய ஒட்டுமொத்த அழிவு தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும்.